எபிசோட் 9 அசுர வேட்டை. ரைடன் நகரத்து மக்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அசுர ஜந்துவை வேட்டையாட கூட்டமாக படையெடுத்து சென்று கொண்டிருக்க அகிலனும் அவர்களுடன் சென்றான். சில நாட்களுக்கு முன்பு காட்டில் ஒரு அசுர ஜந்து சுற்றி கொண்டிருப்பதை பலர் பார்த்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. அந்த அசுர ஜந்து காட்டிற்குள் செல்லும் மனிதர்களை வேட்டையாடி சாப்பிட்டு அனைவரையும் அச்சுறுத்தியுள்ளது. ரைடன் நகரத்தின் மிக முக்கிய போராளிகளான மிருகலோச்சன், விபாஷா, முஷ்டி வீரன் நிகண்டன் ஆகிய 3 நபர்களின் படைகள் எப்படியோ அந்த ஜந்துவின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தது. அதனை வேட்டையாட அங்கு கூடியிருந்தனர். மூவரின் படைகளும் 3 திசைகளிலும் அந்த அசுர ஜந்துவை சுற்றி வளைத்து தாக்குவதற்காக தயாராக இருந்தனர். 3 குழுக்களும் ஒன்றாக அசுர ஜந்துவை வேட்டையாட முயன்றாலும் அதனை யார் கடைசியில் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே உயிரணு புள்ளிகளும் அதற்கு இணையான ஆத்ம சக்திகளும் கிடைக்கும் என்று குகைக்குள் இருந்து அந்த அசுர ஜந்துவின் கர்ஜனை பலமாக கேட்டது. மறுபுறம் அகிலன் கூட்டத்தோடு கூட்டமாக காட்டு பகுதியில் சென்று கொண்டிருந்தான். திடீரென்று அகிலனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் அந்த கூட்டத்திலிருந்து விலகி வேறு வழியில் சென்றான். அகிலா, நீ எங்க போய்கிட்டு இருக்க? படையோட ஒன்னா இருக்கிறதா இப்போ உனக்கு பாதுகாப்பு என்றது சின்னு. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும் சின்னு. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கியா என்று சின்னுவை அதட்டினான். அதன் பின் காட்டில் வேகமாக நடந்தபடி தங்க கவசம் வரட்டும் என்று சொல்ல அவன் உடல் எங்கும் தங்க கவசம் மூடியது. அகிலன் சூரிய அஸ்தமனமாகும் திசையை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்தான். குகைக்குள் இருந்த அசுர ஜந்து ஆபத்தை உணர்ந்தது. வேகமாக வெளியே வந்து என்று கர்ஜித்து கம்பீரமாக நின்றது. அதன் திடகாத்திரமான பெரிய உருவத்தை பார்த்த வீரர்கள் அனைவரும் அதனை நெருங்க பயந்தனர். அந்த ஜந்து எருமை மாட்டின் தலையும் மனிதனைப் போல கட்டுமஸ்தான உடலும் அதன் உடலின் கீழ்ப்பகுதியில் குதிரையைப் போல் 4 கால்களும் 1500 கிலோ எடை மற்றும் 20 அடி உயரமும் கொண்டிருந்தது. அந்த ஜந்துவின் கையில் ஒரு இருமுனைகள் கொண்ட தங்க கோடாரியும் இருந்தது. அதனை கோபமாக பார்த்த மிருகலோச்சன் வேட்டை தொடங்கட்டும் என்று உரக்க முழக்கமிட்டான். வீரர்கள் அனைவரும் கூச்சலிட்டபடி அந்த அசுர ஜந்துவை தாக்க ஓடினார்கள். சில பேர் அவரவர் அமர்ந்திருந்த ஜந்துவை கொண்டு அந்த அசுர ஜந்துவை தாக்க முயன்றார்கள். ஆனால் அந்த ஜந்து தனது தங்க கோடாரியை சுழற்றியது. பல வீரர்களின் உடல் கிழிந்து சரிந்து விழுந்தார்கள். சுமார் 1 மணி நேரம் ஓடிய பிறகு அகிலன் ஒரு மலை உச்சியை அடைந்தான். அவன் மலை மீது ஏறி பார்க்க 1000 பேர் கொண்ட படை அந்த அசுர ஜந்துவை வேட்டையாட போராடி கொண்டிருந்தது. அகிலன் அந்த உருவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். உடனே சின்னு அகிலனை எச்சரித்தது. பாத்தியா அகிலா, அந்த ஜந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு? எப்படியோ அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பாதி பேரு அந்த ஜந்து கையாலேயே செத்துருவானுங்க. இப்பயும் ஒண்ணு கேட்டு போகல. வேட்டையாடுற எண்ணத்தை மாத்திக்கிட்டு வந்ததுக்கு அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை வேணா பார்த்துட்டு போகலாம் என்றது. இந்த அகிலனுக்கு முன் வச்ச கால பின் வச்சு பழக்கமே இல்ல. எனக்கு வேட்டையாடுறதெல்லாம் வெண்பொங்கல் சாப்பிடுற மாதிரி சட்டு புட்டுன்னு ஜந்துவோட கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் என்று தெனாவட்டாக கூறினான். சின்னு அதிர்ச்சி அடைந்தது. இது எப்பத்துல இருந்து என்று கேட்டது. எனக்கு இந்த தங்க கவசம் கிடைச்சதுல இருந்து என்று திமிராக பதிலளித்தான் அகிலன். டேய் அகிலா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த ஜந்து வச்சிருக்கிற கோடாரியோட அளவை பாத்தியா? ஒரே வெட்டுதான். உன்னோட கவசத்துக்கெல்லாம் அது 2ஆ பொளந்துடும். வேண்டாம், நான் சொல்றத கேளு, வா திரும்பி போயிடலாம் என்று மறுபடியும் எச்சரித்தது சின்னு. அகிலன் அந்த அசுர ஜந்துவை கவனித்துக் கொண்டிருந்தான். வேட்டை களத்தில் அந்த ஜந்து தன் இருமுனை கோடாரியை கொண்டு தாக்க வீரர்கள் கூட்டமாக பறந்து போய் விழுந்தனர். மிருகலோச்சன் அவனுடைய ஜந்துவை வைத்து அதை தாக்க முயன்றான். அசுர ஜந்து கோடாரியை மிருகலோச்சனின் மீது சுழற்ற அவனது சிவப்பு நிற இரட்டை கத்தியின் மூலம் அதை தடுத்தான். கோபமடைந்த அசுர ஜந்து தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி தாக்கியது. மிருகலோச்சன் அவன் சவாரி செய்த ஜந்துவில் இருந்து இடறி கீழே விழுந்தான். அதன் பின் அந்த அசுர ஜந்து தனது பெரிய கோடாரியால் மிருகலோச்சன் சவாரி செய்த ஜந்துவின் உடலை 2ஆக வெட்டி கிழித்து எரிந்தது. இதனை கண்ட மிருகலோச்சனின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. மிருகலோச்சனே தடுமாறியதை கண்டதும் வீரர்கள் பயந்தனர். மலை உச்சியில் இருந்தபடி இவை அனைத்தையும் பார்த்த அகிலன் ஆச்சரியம் அடைந்தான். இந்த அசுர ஜந்து எப்படி இவ்வளவு பலசாலியா இருக்கு என்றான். அந்த ஜந்து போரில் ஆதிக்கம் செலுத்த பல வீரர்களை ரைடன் நகரம் இழந்து கொண்டிருந்தது. மற்ற வீரர்களும் அதனுடன் சண்டையிட முடியாமல் பின்வாங்கினார்கள். முக்கிய வேட்டைக்காரர்களான விபாஷாவும் நிகண்டனும் அவர்களால் முடிந்தவரை அதனுடன் போராடினார்கள். ஆனால் அவர்களாலும் அசுர ஜந்துவை வீழ்த்த முடியவில்லை. 1000 கணக்கில் ஏயப்பட்ட அம்புகள் அதன் உடலை தாக்கியும் அதன் உடம்பில் ஒரு சின்ன கீறல் கூட விழவில்லை. அதனுடைய தோல் அவ்வளவு கனமாக இருந்தது. விபாஷா கத்தினாள். அதோட கால்களை செயலிழக்க செய்யுங்க என்றார். அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்த வீரர்கள் பெரிய பெரிய கயிறுகளை கொண்டு அதன் பின்னங்கால்களை பிடிக்க முயன்றனர். இதனால் கோபமடைந்த அசுர ஜந்து
என்று ஆக்ரோஷமாக கர்ஜித்தபடி அனைவரையும் கோடாரியை கொண்டு சரமாரியாக தாக்கியது. போர்க்களம் எங்கும் ரத்த ஆறாக மாறியது. சிதறி கடந்த ஆயுதங்களும் உயிரற்ற உடல்களும் அங்கு நிரம்பி இருந்தன. அந்த ஜந்து அங்கிருந்து தப்பிக்க முயன்றது. உடனே மிருகலோச்சன், அது தப்பிக்க முயற்சி பண்ணுது, சீக்கிரமே சுத்தி வளைங்க என்று உரக்க கத்தினான். வீரர்களும் அவனின் கட்டளைக்கு ஏற்ப அந்த அசுர ஜந்துவை தப்ப விடாமல் தாக்கினார்கள். அகிலன் அந்த இடத்திற்கு விரைந்தான். ஏ அகிலா, வேண்டாம், போகாத, சொன்னா கேளு என்று எச்சரித்தபடி அவன் தோளில் அமர்ந்து வந்தது சின்னு. அகிலன் அதை காதில் வாங்காமல் முன்னேறினான். தனது வளர்ப்பு ஜந்துவை பறிகொடுத்த கோபத்தில் கொதிக்க மிருகலோச்சன் அவனது ஆத்ம சக்தியை பயன்படுத்தினான். உயிர்கொல்லி அம்பு வரட்டும் என்று மந்திர வார்த்தையை கூற அவன் முன் தோன்றியது ஒரு வினோதமான சக்தி வாய்ந்த பெரிய அம்பு. விபாஷாவும் நிகண்டனும் உயிர்கொல்லி அம்பா என்று ஆச்சரியமாக பார்த்தனர். ஏனென்றால் இதே போல ஒரு சக்தி வாய்ந்த அசுர ஜந்துவை கூட்டமாக வேட்டையாடும் போது மிருகலோச்சன் தான் கடைசியாக அந்த ஜந்துவை கொன்று இந்த உயிர்கொல்லி ஆத்ம சக்தியை அடைந்தான். ரைடன் நகரத்தில் ஒரு சிலரிடம் மட்டுமே இது போன்ற சக்தி வாய்ந்த ஆத்ம சக்திகள் இருக்கும். அதில் மிக முக்கியமானவன் மிருகலோச்சன். மிருகலோச்சன் ஆத்ம சக்தியை பயன்படுத்துவதை பார்த்து அவனது நண்பன் செம்பியன் அவனை தடுத்தான். மிருகா, வேண்டாம், உன்னால் அந்த ஆத்ம சக்தியை ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதை உன்னால கொல்ல முடியலனா ஆத்ம சக்தி வீணா போயிடும். நிறுத்து மிருகா, வேண்டாம் என்று எச்சரித்தான். ஆனால் மிருகலோச்சன் அதை காதில் வாங்காமல் அந்த அம்பை தனது வில்லில் வைத்து குறிப்பார்த்து ஜந்துவை தாக்கினான். காற்றில் சீறி பாய்ந்த அம்பு ஒரு சிகப்பு நிற மின்னல் போல உருமாறி வேகமாக தப்பித்து ஓடிக்கொண்டிருந்த அசுர ஜந்துவின் உடலை சறுக்கென்று குத்தி கிழித்தது. அந்த ஜந்து பெரிய சத்தத்துடன் கர்ஜித்தபடி தடுமாறியது. அம்பு துளைத்த இடத்தில் சதைகள் கிழிந்து ஓட்டை ஏற்பட்டது. அந்த மிகப்பெரிய அசுர ஜந்து நிலை தடுமாறி கீழே விழுந்தது. அதனால் எழுந்து நிற்கக்கூட முடியாமல் துடிதுடித்தது. எவ்வளவு தைரியம் இருந்தால் நான் பலத்த ஜந்துவையை கண்ணு முன்னாடியே கொண்டிருப்பேன். சாவு என்று கோபத்துடன் கத்தினான் மிருகலோச்சன். ஒற்றை ஆளாக ஜந்துவை வீழ்த்தியதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். விபாஷாவும் நிகண்டனும் அந்த ஜந்துவை அவர்களால் கொல்ல முடியவில்லையே என்று வருத்தப்பட்டனர். இந்த வாட்டியும் அதிர்ஷ்டம் மிருகாவுக்கு தான். அவன் மறுபடியும் அசுர ஜந்துவை கொன்னு எல்லார விடவும் சிறந்தவனு நிரூபிச்சிட்டான் என்றான் முஷ்டி வீரன் நிகண்டன். விபாஷா அதை மறுப்பது போல ஒரு பார்வை பார்த்தாள். அடச்ச, நமக்கு கிடைக்க வேண்டிய புள்ளிகளை அந்த மிருகலோச்சனை எடுத்துக்கிட்டானே என்றான் அகிலன். அகிலா, ஒரு வகையில நல்லதுதான். மிருகாவோட புள்ளிகள் உனக்கு கிடைச்சா அவன் உன்னை சும்மா விடுவானா? விரட்டி வந்து கொன்னுருவான் என்றது சின்னு. அந்த ஜந்து இறக்கப் போகிறது என்று அனைவரும் திரும்பி பேசிக் கொண்டிருக்க ஜந்து தன் கையில் வைத்திருந்த ஒரு இரும்பு குண்டை விபாஷா மீது எரிய இருந்தது. இதை கவனித்த அகிலன் வேகமாக ஈட்டி வரட்டும் என்று சொல்ல கையில் சட்டென ஒரு ஈட்டி தோன்றியது. அது அவன் வேட்டையாடி விசித்திர ஜந்துவிடமிருந்து கிடைத்த ஆத்ம சக்தி மூலம் அடைந்த ஒரு ஈட்டி. அனைவரும் அந்த ஜந்துவை வீழ்த்திய மகிழ்ச்சியில் கூச்சலிட்டுக் கொண்டிருக்க விபாஷாவை காப்பாற்ற ஈட்டியை எறிந்தான் அகிலன். அது துடித்துக் கொண்டிருந்த அந்த ஜந்துவின் தலையை குத்தி என்று கர்ஜித்தபடி இறந்தது. எங்கிருந்து இந்த ஈட்டி வந்தது என்று அனைவரும் மேலே பார்க்க மலை மீது நின்று கொண்டிருந்தான் அகிலன் தங்க நிற கவசத்தில். கூட்டத்தில் இருந்த தமினா அந்த தங்க கவசம் அணிந்த மனிதனை பார்த்து டாலர் என்றார். இவன் எப்படி இங்கு வந்தான் என்று குழம்பினார். இதனை கண்ட ரைடன் நகர வீரர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மிருகலோச்சன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய புள்ளிகள் பறிப்போன கடும் கோபத்தில் உரக்க கத்தினார், அவனை கொல்லுங்க! வீரர்களும் அவனை கொல்ல ஓடி வந்தனர். மிருகலோச்சனும் ஒரு ஜந்துவின் மீது ஏறி அந்த தங்க கவசம் அணிந்த மனிதனை துரத்தினார். இதனை கண்ட விபாஷா நிகண்டனை பார்த்து, மிருகலோச்சனை விட சிறந்த வீரன் இந்த நகரத்துல இருக்கான் போல. என்ன நிகண்டன், வல்லவனுக்கு வல்லவன் இருக்கத்தான் செய்வான் என்று கிண்டல் அடித்தார். நான் கொன்னுட்டேன் சின்னு, நான் அதை கொன்னுட்டேன் பாத்தியா? எனக்கும் இந்த மிருகத்தை கொல்ற அளவுக்கு சக்தி இருக்கு என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார். ஆனால் சின்னு பதட்டம் அடைந்தது. அகிலா, இப்ப இதை கொண்டாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அவங்க நம்மள கொன்றுவாங்க ராசா. அவங்க இங்க வரத்துக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பிடலாம், சீக்கிரம் என்றது. அகிலனும் ஆபத்தை உணர்ந்தான். அந்த ஜந்துவிடமிருந்து கோடாரி மறைந்து அகிலன் கையில் தோன்றியது. அவன் மாயத்திரையும் அசுர ஜந்து கொல்லப்பட்டது, தங்க கோடாரியும் ஆத்ம சக்தியும் கிடைத்துள்ளது என்று காண்பித்தது. அதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடினான். அவன் அந்த ஜந்துவின் கரிகளை சாப்பிட்டிருந்தால் அவனுக்கு உயிரணு புள்ளிகள் அதிகம் கிடைத்திருக்கும். ஆனால் இப்போது அவனுக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை. சின்னு அவனது தோளில் அமர்ந்தபடி, அகிலா, உனக்கு எங்கேயோ மச்சோண்டா. இது போல ஒரு அசுர ஜந்துவை கொல்றது புதையல் அடையறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இத வச்சு என்ன செய்ய போற என்று கேட்டது சின்னு. இனிமேதான் அதை பத்திலாம் யோசிக்கணும். முதல்ல அவங்க கிட்ட இருந்து தப்பிப்போம் என்று தொடர்ந்து ஓடினான். அந்த இருமுனை தங்க கோடாரி மிகவும் கனமாக இருந்ததால் அதை சுமந்து அவனால் வேகமாக ஓட முடியவில்லை. அடச்ச,
இந்த கோடாரி என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு என்று சிரமப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் வீரர்களோ அவனை தீவிரமாக துரத்தி வந்தனர். இந்த நிலையில் மிருகலோச்சனிடம் மாட்டினார் மரணம் நிச்சயம் என்று அகிலனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அகிலன் பதட்டப்பட, அகிலா, அந்த ஆத்ம சக்தி என்னன்னு பாரு என்று சின்னு சொல்ல, இருந்த அசுர ஜந்துவின் ஆத்ம சக்தி அவன் முன் தோன்றி அவனது உடலை சுற்றி கொண்டது. ஒரு நிமிடத்திற்கு அகிலனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அந்த ஆத்ம சக்தி அவன் உடலில் பற்றி பரவி அவனது உருவத்தை மாற்றியது. ஆச்சரியம் அடைந்தது சின்னு. இது இது உருவ மாற்று ஆத்ம சக்தி என்றது. அகிலன் ஓடிக்கொண்டிருந்தபடியே, உருவ மாற்றமா? அப்படின்னா என்னது சின்னு என்று அவன் கேள்வியை கேட்டு முடிக்க, அவனது உருவம் அந்த அசுர ஜந்துவின் ஒரு சிறிய நகலாக மாறியது. அந்த ஜந்துவின் வேகமும் பலமும் ஓரளவுக்கு இப்பொழுது அகிலனுக்கு வந்தது. கீழே குனிந்து பார்க்க அவனுக்கு 4 கால்கள் இருந்தன. அதன் மூலம் அவன் வேகமாக ஓடினான். கனமாக இருந்த கோடாரியையும் இப்போது அவனால் சுலபமாக தூக்க முடிந்தது. அகிலன் பின்னங்கால் பிடரில் அடிக்க வேகமாக ஓடிச் சென்று காட்டுக்குள் மறைந்தான். எவ்வளவு முயன்றும் மிருகலோச்சனின் படையினால் அந்த மர்மமான தங்க மனிதனை பிடிக்க முடியவில்லை. மிருகலோச்சன் விரக்தியின் உச்சத்திற்கு சென்று கத்தினான். அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சு என் கிட்ட கூட்டிட்டு வாங்க. எனக்கு சொந்தமாக வேண்டியதை திருடிட்டு போனதுக்கு அவனை என் கையாலேயே அடிச்சு சாகடிக்கணும் என்றான். தமினாவிற்கு அவசரப்பட்டு அவன் பேரை வேற கத்திட்டுமே. இப்ப மிருகலோச்சன் வந்து கேட்டா என்ன சொல்றது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து கேளுங்கள். கிபி 2500.